பேரன்பு கொண்ட இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, வர்ற மார்ச் 1ஆம் தேதி மக்கள் காவலர் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் விழா இருக்குது. அதை முன்னிட்டு ஒரு மனிதநேய விழா ஒன்று கொண்டாடுறோம். நீங்கள் அதில் பங்கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு என்னோட நண்பர் மதிப்பிற்குரிய சேகர் பாபு ஐயா என்னை கூப்பிட்டாங்க. நான் உடனே நான் முதல் ஆளாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இங்கே வந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம், அரசியலை தாண்டி ஸ்டாலின் ஐயா மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவை நான் பார்த்ததில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது முகம் சுளிக்கும்படியாகவோ கடிந்தோ அதட்டியோ யாரையும் அவர் பேசி நான் பார்த்ததில்லை. இன்ஃபேக்ட் அவளுக்கு தமிழ் பேச தெரியாமல் இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப அன்பாக நடந்த ஒரு முதல்வரை நான் பார்த்துருக்கேன். மிக மனிதநேயம் மிக்கவர் அப்படின்றதுல வந்து எனக்கு மிக உறுதியான நம்பிக்கை இருக்குது அவரை பற்றி. அந்த மனிதரின் பேரில் வந்து ஒரு மனிதநேய விழாவை என்னை வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் ஐயா கூப்பிட்ட உடனே சந்தோஷமாக வந்தேன். அமைச்சர் சேகர் பாபு ஐயா மேலே கூட எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை இருக்குது. அவர் கூட பழகின கொஞ்ச நாட்களில் அவங்க கூட வேலை செய்கிறவங்க மூலமாக அவர் ஒரு நாளைக்கு வெறும் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாருன்னு கேள்விப்பட்டேன். டே அண்ட் நைட்டு வந்து இந்த வயசுலேயும் மக்களுக்காக ஓடி ஆடி நிறைய இடங்களில் நானும் பார்க்குறேன். யாராவது உழைக்கிறாரு. ஸோ இந்த மனிதநேய விழாவில் வந்து பெரிய பெரிய மனிதர்கள் மத்தியில் நானும் அமர்ந்து கொண்டு இந்த முதல்வருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் போது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ.